ஆண்டோட துவக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகத்தோட சேர்க்கை ராசியிலேயே. அதாவது யாரெல்லாம் தனுசு ராசி இருக்காங்களோ இதை விட ஒரு அற்புதமான டைம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவோட பார்வை வேற. ஓகேங்களா, சூப்பர் டூப்பர் டூப்பர். சரி, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகும், 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானும், 9இல் இருக்கும் கேது. இதெல்லாம் என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக்கை ஏற்படுத்த போகுதுங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. 2026 ஜனவரி மாதம், வருடத்தோட முதல் மாத துவக்கம் தனுஷ் ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? நிச்சயமா தனுஷ் ராசி. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட வீடு. ஓகே, காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. ஆண்டோட துவக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகத்தோட சேர்க்கை ராசியிலேயே. அதாவது யாரெல்லாம் தனுஷ் ராசி இருக்காங்களோ இதை விட ஒரு அற்புதமான டைம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசியிலேயே வந்து 4 கிரகம், குருவோட பார்வை வேற. ஓகேங்களா, சூப்பர் டூப்பர் டூப்பர். வேற என்ன வேணும்? ஓகேங்களா, குருவோட 7ஆம் பார்வை வேற. ஓகேங்களா, ஸோ பெண்டிங் விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான அவமானங்கள், அசிங்கங்கள், பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டது, லைக் இஎம்ஐ வந்து லோனை சரியாக, அதாவது இஎம்ஐ இவங்களால கட்ட முடியாமல், அந்த இப்போ ஒரு லோன் வாங்குவாங்கல்ல, வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி, இந்த கிரெடிட் கார்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வட்டிக்கு வட்டி, இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ரெஷரில் மாட்டினவங்க யாருன்னு கேட்டால் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஓகே, அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லாஸ்ட் இயரே வந்து சில மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா சூப்பராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் வந்து அப்கிரேட் ஆகி எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் வெளில வர போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சுப பார்வை வந்து உங்களோட இதுலேயும் வந்து விழறதுனால முயற்சி, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகும், 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானும், 9இல் இருக்கும் கேது. இதெல்லாம் என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக்கை ஏற்படுத்த போகுதுங்க. ஓகேங்களா, உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் எண்டு கார்டு போடுற மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கோங்க, இந்த முயற்சின்னு எடுக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக என்ன பண்ணுவீங்கன்னா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா எல்லா இடத்துக்கும், இந்த பக்கம் கூப்பிட்டா அங்கேயும் போகிறது, அந்த பக்கம் கூப்பிட்டா அங்கேயும் போகிறது, எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு முயற்சி பண்ணுறன்ற பேரில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செதற அடிச்சிடுவீங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லா நல்ல விஷயங்களும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. கடன்லேருந்து வெளில வர போகிறீங்க, திருமணம் நடக்க போகுது, லவ் மேரேஜா, ஆமாம் லவ் மேரேஜ் நடக்க போகுது. ஸோ எல்லா விஷயத்துலேருந்தும் சூப்பர் டூப்பராக இருக்க போது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த 2026. இப்போ தனுஷ் ராசினியர்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த காலம் வந்து உகந்ததாக இருக்குமா? 100% உகந்ததாக இருக்கும். ஸோ இந்த சுப பார்வையானது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, ஏதாவது வந்து பண்ணி எதனா ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறது வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து தெளிவாக நீ இதை தான், ஒரு சின்னதாக தான் இருந்திருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டார்ட் ஸ்மால் திங்க் பிக் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து தனுஷ் ராசிக்கு சொல்லலாம். எதனாலனா இவங்க வந்து இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எதனா செஞ்சு வந்து எதை தின்ன பித்தம் தெளிவு இப்படியே ஓடிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலும் தெளிவாக அழகாக நேர்த்தியாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸை வந்து பெரிய லெவல் சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. ஓகே மேம், சூப்பர். அதாவது வந்து திருமணம் நடந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. இப்போ வந்து தனுஷ் ராசி வந்து ஒரு குழந்தையை எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா? ஸோ குழந்தை விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து உங்கள் வீட்டில் நிகழப்போகுது. ஏன்னா உங்களுக்கு 4 குடையவர் 5 குடையவரே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், அவர் வந்து உங்கள் ராசியிலே இருக்கார். அந்த ராசியை வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வேறு பார்க்குறாரு. ஸோ 100% தனுஷ் ராசிக்காரங்க வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கவே செய்யும். அதுவும் எஸ்பெஷலி தனுஷ் ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லைன்னு இருக்கிறவர்களுக்கு 7ஆம் பார்வையாக குருவோட பார்வையை, குழந்தைக்கான கிரகமே வந்து குரு தான் இல்லைங்களா, இவர்களோட ராசியில் வந்து அந்த பார்வை இருக்கிறதுனால இவர்களோட 5ஆம் வீட்டு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். அப்போ அந்த பார்வை விழுதுன்னா 100% வந்து தனுஷ் ராசிக்காரர்கள் வீட்டில் குவா குவா சத்தம் தான். சூப்பர் மேம், சூப்பர். இப்போ தனுஷ் ராசி மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தனுஷ் ராசிக்காரங்க இந்த வண்டி வாகனத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை.
வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பொறுமையா போங்க. ஏன்னா மத்த எல்லா விஷயமும் நல்லதா இருக்கும் போது எல்லாமே நல்லா வச்சிட மாட்டார் இல்லையா கடவுள். ஏதாவது ஒரு சோதனையை விஷயம் கொடுத்தானா? கொடுக்க தானே செய்வாரு. கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே. ஓகேங்களா? ஏன்னா உங்களோட 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனியோட 3ஆம் பாவை இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டச் பண்ணிட்டு போகும். ஸோ அந்த ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறதுலாம் வந்து இந்த சித்தா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது, ஹெல்தியான ஒரு இன்டேக் வந்து எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை தரும். ஓகே மேம். ஓகே. வந்து தனுஷ் ராசி வண்டி வாகனங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி எப்படி இருக்குது அப்படின்னா டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதை விட வேறு ஏதாவது ஒரு அற்புதமான பலன் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ வந்து தனுஷும் வந்து இந்த பதிவை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் மேம். ஓகே. இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எல்லா ராசிகளுக்கும் சுபிக்ஷமான காலமாக இருக்க போகுது. எதனால் அப்படின்னா இந்த ஆண்டோட துவக்கமே வந்து குருவோட அருளால் ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை நம்மளோட அந்த டேட் டோட்டலாக வந்து கூட்டி வர எண்ணும் வந்து பார்த்திங்கன்னா 3ல் தான் இருக்குது. ஸோ குருவோட ஆதிக்கம் மொத்தமாக இருக்கிறதுனால எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இந்த ஆண்டு இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய கஷ்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2018லேருந்தே வந்து கண்டினியூவாக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில விஷயங்களை தவிர்த்து ரொம்ப நல்ல துவக்கமாக இருக்குது எல்லா ராசிக்காரர்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் மகா பிரத்திங்கரா தேவியோட அருளும் நிச்சயமாக இந்த எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்க போது. எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் இது ஒரு துவக்கமாக இருக்கும் போது, அதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த 12 ராசிகளுக்கும் என்னதான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டு வர போகிறீங்க. சூப்பர் மேம். இப்போ பொது பலன்கள் வந்து 2026 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த ஜனவரி மாதம் துவக்கமானது எப்படி இருக்க போகுது மேம் எல்லா பொதுமக்களுக்கும்? ஸோ அது நான் சொன்னேன் இல்லைங்களா, 2018லேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள்ஸுங்க கண்டினியூவாக பார்த்திங்கன்னா. இப்போ குறைஞ்சது வந்து ஒரு 3 மாத காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெத் நியூஸ் கேட்டுருக்கோம். நிறைய அசம்பாவிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவுகளாக இருக்கட்டும், தீ விபத்துகளாக இருக்கட்டும் கண்டினியூவாக இருக்குது. ஏன்னா இந்த கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சனி வீட்டில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 கெட்டவனுங்க வந்து கூட்டணி போட்ட மாதிரி. ஸோ கண்டினியூவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கெட்டதுக்கெல்லாம் நடந்தது அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி வந்துட்ருக்கோம். இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கோன்னா, இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கடைசியில் தான் டிசம்பரில் தான் இருக்குது. அப்போ அது வரைக்குமே ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபிட்சத்தை நோக்கி நம்ம போக போகிறோம். எதனால் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் சனி பகவான். ஸோ இவங்க இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சுபர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவானோட நாளில் வந்து இந்த நாள் வந்து துவங்கிறதுனால நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப சுபிக்ஷணமான காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.